வணக்கம். இது சிபி காட்டன் வழங்கும் விவாத களம். நேயர்கள் அனைவரையும் அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பேச இருப்பது பாஜகவை பாராட்டும் ரஜினி பின்னணி என்ன என்ற தலைப்பில். இன்று செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை குறித்த அந்த கேள்விக்கு நதிநீர் இணைப்பு குறித்து அதற்கான தனி அமைப்பு ஏற்படுத்தப்படும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது வரவேற்க தகுந்த ஒன்று என்று சொல்லியிருக்கின்றார். இந்த ஒரு விஷயத்தை வைத்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ரஜினிகாந்த் ஆதரவு அளிக்கிறார் என்று ஒரு பார்வை பார்க்கப்படுகிறது. இன்னொரு புறம் நீண்ட காலமாகவே பாரதிய ஜனதா கட்சி என்ன பேசுகிறதோ அதே முகத்தோடு அல்லது அதே வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவராக ரஜினி இருக்கிறார் என்ற பேச்சும் தொடர்ந்து இருக்கிறது. ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த அளவிலே போட்டியிடப் போவதில்லை, யாருக்கும் ஆதரவில்லை என்பதை ஏற்கனவே இதன் முன்னரே அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ரஜினி இன்று அளித்திருக்கக்கூடிய அந்த பேட்டி என்ன ஓட்டத்தை தெரிவிக்கிறது என்பதை விளக்குவதற்கான ஒரு களமாக இந்த நிகழ்ச்சி அமைகிறது. இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு கலந்து கொண்டு பேசுவதற்காக காங்கிரஸ் கட்சியிலிருந்து திருமதி ஹசீனா சயீத் அவர்களும், திரைப்பட இயக்குனர் திரு ராசி அழகப்பன் அவர்களும், பத்திரிகையாளர் திரு ஆர் வெங்கடேஷ் அவர்களும் வந்திருக்கிறார்கள். உங்கள் 3 பேரை அன்போடு வரவேற்கிறேன். விரைவிலே பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திருமதி மீனாட்சி அவர்கள் இணைய இருக்கின்றார். முதலில் திரு ஆர் வெங்கடேஷ் அவர்கள், அந்த பேட்டியை நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது அந்த ஒரு விஷயத்தை பாராட்டுகிறார் அப்படிங்கிறதுனால பாரதிய ஜனதாவுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கிறார் அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுமா ரஜினிகாந்த் அவருடைய பேட்டி? ஆமா சார், அவர் வெளிப்படையாக நீங்கள் தாமரைக்கு வாக்களியுங்கள்னு அவரால் சொல்ல முடியாது. நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்றைய அரசியல் சூழ்நிலை நேரடியாக தாமரைக்கு வாக்களியுங்கள்னு அவரால் நேரடியாக சொல்ல முடியாது. ஆனால் அதற்கான ஒரு முகாந்திரம் ஒன்று தேவைப்பட்டது. அந்த முகாந்திரம் அவர் கடந்த பல ஆண்டுகளாக தெரிவித்து வந்திருக்கக்கூடிய இந்த நதிநீர் இணைப்பு என்ற அம்சம் தேர்தல் அறிக்கையிலே நேற்று பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றவுடன் அதை எடுத்துக்கொண்டு அதை பாராட்டும் முகமாக அவர் மிக தெளிவாக அதை தெரிவிக்கிறார். இல்லைங்க, அப்படி பார்க்கும்போது நதிநீர் இணைப்புங்கிற அந்த இணைப்பு போன தேர்தல் அறிக்கையிலும் கூட பாரதிய ஜனதா முன்வைத்தது. ஆமா உண்மை இருந்தது. ஆனால் என்னன்னா, நீங்க இன்னைக்கு அவர் பேசுவதற்கான இன்றைய தேதியில நீங்க பாஜகவை ஆதரித்து தமிழகத்தில் பேசுவதற்கான ஒரு முகாந்திரத்தை அந்த தேர்தல் அறிக்கையினுடைய ஒரு அம்சம் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அதை அவர் பயன்படுத்தி கொண்டு இன்று மிக தெளிவாக தன்னுடைய ஒரு ரசிகர்களுக்கு ஒரு செய்தியை இன்று உணர்த்தி விட்டார். நீங்க போன ஒரு அறிக்கையில நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சா சொல்லுங்க, தமிழ்நாட்டில் தண்ணீர் பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனை, தேசிய அளவில் முக்கியமான பிரச்சனை. இதை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் யார் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று ஒரு அறிக்கையில திரு ரஜினி அவர்கள் முன்பு தெரிவித்தார். இன்றைக்கு பேசியிருக்கக்கூடிய இந்த செய்தியை அதோடு நீங்கள் தொடர்புபடுத்தி பார்த்தீர்கள் என்றால் மிக தெளிவாக இது பாஜக அந்த செய்தியை செய்ய போகிறது, அந்த ஒரு திட்டத்தை முன்னெடுத்து செல்கிறது என்று சொல்லி இவர் இன்னொரு செய்தியும் சொல்கிறார். அதாவது இது நான் வாஜ்பாய் காலத்திலிருந்தே இதை பற்றி பேசியிருக்கிறேன், அதை நினைவு கூர்ந்து சொல்லும் போது இது நான் இன்று சொல்லவில்லை, இது ஏற்கனவே தொடர்ச்சியாக நான் சொல்லி வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறதையும் நிலைநிறுத்தி இன்றைக்கு அதை செய்யக்கூடியவர்கள் இவர்கள் என்பதை அவர் சுட்டிக்காட்டி அந்த புள்ளியிலே அவர் நிறுத்திவிட்டார். இது மிக தெளிவாக நீங்கள் வாக்களிக்க நீங்க அப்படின்னு சொல்லல. ஆனால் அதைத்தான் அவர் சொன்னார். வாய்ஸ் கொடுக்க மாட்டேன்னு பொதுவா சொல்லுவாரு, ஆனா இந்த முறை வாய்ஸ் கொடுத்திருக்கிறார் என்றுதான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். திரு ஹசீனா செய்த அந்த மாதிரி பார்க்க முடியுமா? இந்த ஒன்றை வைத்து அவர் பாரதிய ஜனதாவுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் அப்படின்னு திரு வெங்கடேஷ் அவர்கள் சொல்றார். ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு நல்ல நடிகர். அவர் நடிகர்ன்ற முறையில் அவரோட ஃபேன் நானும் கூட தான். ஆனால் அரசியலை பொறுத்த வரைக்கும் அவரெல்லாம் நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் புலி வருதுன்ட்டு இன்னைக்கு அரசியலுக்கு வரேன், நாளைக்கு அரசியலுக்கு வரேன், நான் இந்த கட்சிக்கு ஆதரவு தரேன், அந்த கட்சிக்கு ஆதரவு தரேன் அப்படின்ட்டு தானே குழம்பி போயிருக்கார். அவருக்கு அரசியலை பற்றி ஒரு தெளிவு இல்லைங்க. அவருடைய வாய்ஸ்னால ஒரு புதிய கூட்டணி உருவாகி திமுகவோட இணைந்த காலகட்டம் உங்களுக்கு தெரியும். மிக குறுகிய காலகட்டத்தில் வெற்றியை ஏற்படுத்தினவங்க. அவர் வாய்ஸ் தானே வர வேண்டியதானே அரசியலுக்கு. இப்ப கமல்ஹாசன் வந்துட்டாருன்னா இல்ல, அது அவருடைய விருப்பம் சார்ந்தது. விருப்பம் சார்ந்தது இல்ல, அவருக்கு ஒரு நிழல் தேவைப்படுது, பிஜேபியோட நிழல் தேவைப்படுது. அந்த நிழலுக்காக அவர் அரசியல் டைம்ல இந்த பர்டிகுலர் எலெக்ஷன் டைம்ல தான் அவர் சொல்லணுன்றது அவசியம் இல்லை. மேனிஃபெஸ்டோவை தான் அவர் அனலைஸ் பண்ணி பேசுறாரு அப்படின்னா பிஜேபி மேனிஃபெஸ்டோ பத்தி மட்டும் அனலைஸ் பண்ணணும். காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவும் இருக்குல்ல. காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோல ஏழைகளுக்கு பிலோ பாவர்ட்டி லைன் 72,000 ரூபாய் வருஷத்துக்கு தரேன்னு சொல்லியிருக்கோம், மாசம் 6,000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்கோம். பிஜேபியோட மேனிஃபெஸ்டோல ஒரு கேண்டிடேட் ஒரு திட்டத்தில் அவர் உடன்பாடு இல்லாம இருக்கலாம். அதுதாங்க, அது எப்படி ஒரு கட்சியோட திட்டத்துல மட்டும் அவருக்கு உடன்பாடு, இன்னொரு கட்சியோட திட்டத்துல உடன்பாடு இல்ல? ஒரே நிமிஷம் வெங்கடேஷ் குறிப்பா சொல்றாரு, நீங்க அவர் தண்ணீர் அந்த விஷயத்தினுடைய தொடர்ச்சியா பார்க்கணும்.
அதோட தொடர்ச்சியா தான் இந்த நதிநீர் இணைப்புங்கிற ஒரு விஷயம் அவரோட மகள் வந்து பிஜேபி ஆதரவான அந்த வாரியத்துல என்ன போஸ்டிங்ல இருக்காங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி பர்சனல் டீடைல்ஸ் உள்ளெல்லாம் போக வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நாங்க என்ன தெளிவா சொல்ல போறோம் அப்படின்னா, பிஜேபியோட மேனிஃபெஸ்டோ பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு 15 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்ட்டு லாஸ்ட் டைமே அவங்க ப்ராமிஸ் பண்ணாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 15,000 லட்சம் கோடி நம்ம இந்திய மக்கள் அத்தனை பேரோட அக்கௌண்ட்லயே 15 லட்சம் ரூபாய் கொடுத்துறோம்னா, இது வந்து முடிக்கிறீங்க, இது வந்து அமெரிக்கா கவர்மெண்ட் கிட்டே இந்த காசு இல்ல. சோ அதனால அவங்க காத்துல போன மாதிரி என்ன வேணாலும் சொல்லுவாங்க. அது ரஜினிகாந்த் மாதிரியானவர்கள் வந்து அதை சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து அவங்களோட நிழல் தேவைப்படும். அவங்களுக்கு நிழல் தேவைப்படுது. ஒரு பேசுற ஒரு விஷயத்தையும் தேர்தல் வாக்குறுதிக்குமான வித்தியாசம் இருக்கு. இந்த 15 லட்சம் மேனிஃபெஸ்டோ தானங்க தேர்தல் வாக்குறுதி. 15 லட்சம் மேனிஃபெஸ்டோ தானே தேர்தல் வாக்குறுதி. 15 லட்சம்னு போன மேனிஃபெஸ்டோல சொன்னது தானே, மோடி சொன்னது தானே. எங்க சொல்லுது, எங்க சொல்லுது? கிடையவே கிடையாது. 15 லட்சம் ரூபாய் ஒருத்தரோட அக்கவுண்ட்ல தரேன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்ல. நீங்க இந்தியால தான் இருக்கீங்களா இல்ல எங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு பாமர மக்கள் கிட்ட போய் கேட்டீங்கன்னா கூட சொல்லுவாங்க 15 லட்சம் ரூபாய் மோடி வந்து தர உங்களோட அக்கவுண்ட்ல போடுறேன்னு சொன்னது வந்து ஒரு பாமர அடுத்து சொல்றேன் சொல்லல. நீங்கள நானும் ஒரு தனியா ஒரு டிபேட் போறோம். மேனிஃபெஸ்டோல கிடையவே கிடையாது. மேனிஃபெஸ்டோல இருக்குன்னு நான் சொல்லல. வாக்குறுதியை சொல்றேன். பிரச்சாரத்துல சொல்ற ஒரு விஷயத்தையும் பிரச்சாரத்துல என்ன போய் சொல்வீங்களா? பிரச்சாரத்துல மக்கள் கிட்ட போய் சொல்வீங்களா? நாங்க சொல்றது இல்ல. அப்ப போய் சொல்வீங்களா? ஒரு நாட்டினோட பிரதமர் ஆவறதுக்கு அவர் வந்து ஒரு சில வாக்குறுதிகளை முன்னிறுத்தி வந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்றதா பிரச்சாரத்துல என்ன வேணாலும் போய் சொல்லிக்கலாம். அப்ப இந்திய மக்கள்ல முட்டாள்களா? ஏமாத்துறீங்களா? பிரச்சாரத்துல என்ன வேணாலும் சொல்லலாமா? கேள்வி என்ன நோக்கியே கேட்காதீங்க. இல்ல நீங்க தெளிவா பேசுறீங்களே அதனால சொல்றேன். நான் அரசியல்வாதி இல்ல. நான் என்ன பேசுறாரோ அதை நான் தெளிவா சொல்ல முடியும். நினைவு எனக்கு இருக்குது. திருமதி மீனாட்சி அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்த ரஜினி வாய்ஸா பாக்குறீங்களா? உங்களுக்கு சப்போர்ட்டான வாய்ஸா இந்த பேட்டியை? ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு நல்ல மனிதர். முதல்ல பார்த்தீங்கன்னா பேசிக்கலா ஹி இஸ் அ மேன் வித் குட் பாலிசிஸ், பிரின்சிபல்ஸ். அடிப்படையாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆதாரபூர்வமான வளர்ச்சியில் வந்து அவருக்கு வந்து ஒரு முனைப்பு இருக்குது. அவர் இன்றைக்கி நேற்று நதிநீர் பிரச்சனைகளை வந்து எடுக்கலை. அவர் வந்து காவேரிக்காக 90ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா 95 நினைக்கிறேன், கொஞ்சம் அஹெட் அவர் வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்கிறாரு. இதே வந்து ஓமானந்தர் தோட்டத்தில் அவர் வந்து உண்ணாவிரதம்லாம் இருந்திருக்கிறாரு. அண்டு இந்த கூட்டணி அமையறதுக்கு முன்னாடியே கூட அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு. யார் ஒருத்தர் வந்து நதிநீர் பிரச்சனைக்கு வந்து நாட்டில் உள்ள நதிகளெல்லாம் இணைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நம்மளோட சப்போர்ட் இருக்கணும்லாமல் சொல்லியிருக்கிறாங்க. பட் இப்போ இந்த ஹசீனா சையத் வந்து அவங்க சொல்கிறாங்க இல்லையா, மேனிஃபெஸ்டோவில் வந்து 15 lakh, இது வந்து அவங்க சொல்றது வந்து நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பிகாஸ் தாய போல பிள்ளை நூல போல சேலைன்ற மாதிரி அந்த ராகுல் காந்தியில வழியில வரவங்க எல்லாருமே இப்படிதான் ஏதாவது ஒரு பிதற்றமாவே இருப்பாங்க. பைத்தியம்ன்றீங்களா நீங்க? பர்சனல் அட்டாக்லாம் இங்க பண்றாங்க வச்சுக்காதீங்க. நீங்க பிதற்றாதீங்க, பைத்தியம் மாதிரி பேசாதீங்க. பிதற்றதுனா என்ன அர்த்தம்? அவங்க அளந்து பேச சொல்லுங்க, அளந்து பேச சொல்லுங்க. பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க வேண்டாம்னு சொல்லுங்க. அப்ப நான் சொல்லவா மோடி பிதற்றுறாருன்னு? ராகுல் காந்தி பத்தி பேசும்போது ஒழுங்கா பேச சொல்லுங்க. நான் சொல்லுமா அந்த அம்மா பைத்தியம்ட்டு? பர்சனல் அட்டாக்லாம் இங்க இருக்க கூடாது. நீங்க அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்ன வார்த்தை சொல்றது? சொல்ற வார்த்தை தெளிவா சொல்லணும்ல. அவங்க என்ன வேணாலும் இங்க ஷோல வந்து சொல்வாங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. சரிங்களா? வார்த்தை பேசுறாங்கன்னா நாகரிகமா பேசணும் ஒரு ஷோல. பிதற்றுறாருன்னா என்ன? இந்த அம்மா ரொம்ப அறிவாளியா பேசுறாங்களோ? அது தவறு. அதுக்கு அடுத்து நீங்க அதோட தாண்டி ஒரு வார்த்தை யூஸ் பண்றீங்க. அது எப்படி? அதுவும் தவறு. அப்ப அவங்க ஏன் பேசுறாங்கனா திருப்பி பேசுறோம். அவங்க தானே காங்கிரஸோட கண்ணுக்கு நாங்க அப்படிலாம் கேட்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லங்க. நம்ம பைத்தியம் சொல்ல கேட்டு உட்கார்ந்திருப்பாங்களா? தவறுன்னு சுட்டிக்காட்டுங்க. அது உங்க உரிமை இருக்கு. அதே மாதிரி பேசுறீங்கன்னா அது சரியில்லை. அதே மாதிரி பேச முடியும். சரியில்லை. அது தப்பான காங்கிரஸோட கொள்கை கிடையாதுங்க. ஏங்க அது என்னோட கொள்கைங்க. காங்கிரஸோட கொள்கை சொல்லல. என்ன யாரனா பேசிட்டு இருந்தா நான் சும்மா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அது தனி நான் வந்து உங்களை தனியா பார்க்கல, காங்கிரஸோட பிரதிநிதியா தான் பார்க்கறோம். என்ன பிதற்றுறான் ஹசீனா சையத் பேர் சொல்லி சொன்னாங்க அந்த அம்மா பைத்தியம் மாதிரி. ராசி அழகப்பன் திருப்பி அந்த வார்த்தை யூஸ் பண்ணாங்க. அவங்க யூஸ் பண்ணா நான் பண்ணுவேன். அவங்க யூஸ் பண்ணா நான் பண்ணுவேன். கொஞ்சம் பொறுங்க. அவங்க யூஸ் பண்ணா நான் பண்ணுவேன். ராசி அழகப்பன் சொல்லி சொல்றாங்க. ராசி அழகப்பன் இந்த பிரச்சனையை பொறுத்தளவுல
ரஜினி இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அந்தந்த நேரத்துல அவர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு அப்படி போயிடுறாரு. இப்போனா அடுத்த படம் ஆரம்பிக்க போகுது, அப்போ ஒன்று சொல்லிட்டு போற மாதிரியான ஒரு விஷயமா அப்படி பாத்திர முடியுமா? இல்ல வெங்கடேஷ் அவர் சொல்ற மாதிரி அவர் தன் ரசிகர்களுக்கு ஒரு மெசேஜை வந்து பாஸ் பண்றாரு அப்படின்னு பார்க்கலாமா? மரியாதைக்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு கலைஞனாக மிகவும் மதிக்கப்பட வேண்டியவர். நீண்ட காலமாக அரசியல் நோக்கரான அவர் எப்படி பார்க்குறேன்னாக்கா, அவர் வந்து தமிழகத்தை சார்ந்து ஒரேடியாகவும் முன்னாடி நிற்க முடியாது. ஏன்னா அவர் கர்நாடகத்திலிருந்து தமிழகத்திற்கு வந்ததனால் தமிழகமும் வேணும், கர்நாடகம் வேணும். அதனால தான் காவிரி பிரச்சனை சொல்லும்போது கூட அவங்க தோழி சொல்லுகிற போது அவங்க தனியாக உண்ணாவிரதம் இருக்க வேண்டிய நிர்பந்தம் என்ன வந்துச்சுன்னா, எல்லா கலைஞர்களும் ஒன்றாக சேர்ந்து காவிரி பிரச்சனைக்காக உண்ணாவிரதம் இருக்கிற போது அவர் கொஞ்சம் தவிர்த்து என்ன செய்யுதுன்னு தெரியாமல் தனியாக நின்றார். அதுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டிய சூழல் வந்தது. இன்னொன்று, இந்த நதிநீர் பிரச்சனைன்றது வந்து வாஜ்பாய் கனவு அப்படின்றாங்க. அதெல்லாம் கிடையாது, அது பாரதியார் கனவு. வங்கத்து ஓடி வரும் நீரின் மிகையால் வையத்து நாடுகளில் பயிர்கொள்ளும் அவர் தான் ஆரம்பிக்கிறார். அதை ஆரம்பித்தது இன்றைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. தண்ணீர் பிரச்சனை என்பது முக்கியமான பிரச்சனை தான். ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய வார்த்தைகளில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மிகவும் புத்திசாலியானவர். எல்லா சூழல்களையும் கையாண்டு பொதுவான வார்த்தைகளை மட்டுமே கையாண்டு இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்கார். ஒரு காலத்தில் அவர் சொல்கிறாரு, ஒரு கல்லூரியில் சொல்கிறாரு, நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை தான் நடத்துவேன்றார். இன்னொரு முறை வர்றாரு, ஸ்டெர்லைட் ஆலைக்கு வந்து போராடுறது தவறுங்க அப்படின்றார். இன்னொரு முறை வர்றாரு, தமிழில் கேட்கும் ஒரு நிருபர் கேள்விக்கு எனக்கு புரியல, கொஞ்சம் பொறுங்கன்றார். ஆனால் இப்பொழுது ஆங்கிலத்தில் கேள்விகளுக்கு தமிழில் தெளிவாக பதில் சொல்கிறார். அவரை நான் குறையாக சொல்லலை, அவர் இன்னும் கலைஞனாகத்தான் இருக்கிறார். ஆனால் கலைஞனாக சேர்த்து வைத்துக்கொண்ட மிகப்பெரிய ஆளுமைகளை, ரசிகர்களை விட்டுவிடக்கூடாதுன்னு நினைக்கிறார். அரசியலும் வரணும்னு நினைக்கிறார், கலைஞராகவும் இருக்கிறார். இந்த இரண்டாம் கட்ட நிலையில் அவர் பொதுவான மனிதராகவே பேசுகிறார். இந்த பாராட்டு என்பது என்னை பொறுத்த வரைக்கும் அவர் புத்திசாலித்தனமாக இன்னும் சில காலம் தன்னை தக்க வைத்துக் கொள்வதான வார்த்தை தான். ஒரு முயற்சியா பார்க்குறேங்க. தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு விவாத களம் தொடரும். மீண்டும் வரவேற்கிறோம். இது சிபி காட்டன் வழங்கும் விவாதக்களும். பாஜகவை பாராட்டும் ரஜினி பின்னணி என்ன தலைப்பில் நான் பேசிக் கொண்டிருக்கிறோம். திரு வெங்கடேஷ், நம்ம முதல் சுற்றுல பேசும்போது அதனுடைய பின்னணி இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு உறுதியா சொல்றீங்க. யூகம் கூட இல்லை, உறுதியா சொல்றீங்க. அதை தாண்டி அதை நேரடியா ஆதரிக்கிறதுல இன்னும் என்ன பிரச்சனை இருக்கக்கூடும்னு அவர் நினைக்கிறாரு? ஒரு பாஜக இதுதான் என்னுடைய நிலைப்பாடு, ஒருவேளை இப்போ சட்டமன்ற தேர்தலாக அவருடைய இலக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. எப்போ தேர்தல் வந்தாலும், சட்டப்பேரவை தேர்தல் வந்தாலும் அதை நாங்கள் தனித்து நின்று களம் காண தயாரா இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் கட்சியை தொடங்கி அந்த வேலைகளை செய்யறோங்கிறதா அவருடைய முந்தைய ஸ்டேட்மெண்ட்டுகள். இப்போ என்ன அதுல பிரச்சனை வந்துரும்னு நினைக்கிறேன்? இல்லை, பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க. இப்போ என்னன்னா, ஒரே ஒரு அம்சத்தை மட்டும் அவர் யோசிக்கிறார். ஆக்சுவலாக இந்த எனக்கு தெரிந்து கடந்த ஒரு 10-15 நாட்களாக ஒரு அம்சம் வந்து தொடர்ச்சியாக இங்கே வலியுறுத்தப்பட்டு வந்தது. அதாவது பாஜகவுக்கு மோடி அவர்கள் ரஜினி அவர்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்ற பல்வேறு முயற்சிகள் வந்து நடைபெற்றன. அந்த முயற்சிகளுக்கு அவர் வந்து ஒரு மாதிரி செவிசாய்க்காயமும் அது மாதிரி தான் ஒரு மாதிரி இதுவாக தான் இருந்துகிட்டே இருந்தார் ஆக்சுவலாக. ஸோ ஆனால் அந்த ப்ரெஷர் மட்டும் பில்ட் ஆகிட்டே இருந்தது. அவர் ஏதாவது ஒரு வகையில் அவருக்கு வந்து ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்ற ப்ரெஷர் ஒன்று பில்ட் ஆகிட்டு இப்போ இன்னைக்கு வந்து அதற்கு ஈல்டாக இருக்குது அப்படிங்கிறதான் வெளியே வந்து அவர் ஏதோ ஒரு வகையில் அதை இன்னைக்கு தெரிவித்திருக்கிறார். அதை வந்து வெளிப்படையாக தெரிவிக்காமல் ஒரு பூடகமாக தெரிவித்திருக்கிறார். செய்தி போய் சேர்ந்து விட்டது, அது அடிப்படையான ஒரு விஷயம். ஆனால் வந்து அவருடைய தொண்டர்களுக்கு செய்தி போய் சேர்ந்து விட்டது. அந்த செய்தி சேர வேண்டியதை கரெக்டாக செய்து விட்டார், அதில் தவறு கிடையாது. அது என்ன இப்போ இன்னொரு கேள்வி, அதே ஒரு 2 செய்தி சேர்ந்துருச்சா? கமலுக்கு ஆதரவு இல்லைங்கிற ஒரு செய்தி சேர்ந்து போகுதா? ஆமாம், நல்ல அதாவது அந்த இடத்துல அவர் கமல் ஆதரவு கேட்டாரே, நீங்கள் வந்து அதற்கு ஆதரவு தெரிவிக்கவில்லையான எழுப்பின போது அவர் என்ன சொன்னார், எங்கள் நட்பை நீங்கள் வந்து பாதித்து விடாதீர்கள், அது மாதிரி நீங்க பேசுறாதீங்கன்னு மட்டும் சொல்லிட்டு, ஆனால் 2வது பகுதியில் பேசும்போது இந்த ஒரு பாஜகவினுடைய இந்த குறிப்பிட்ட அம்சத்தை வந்து நீங்க பாராட்டி, நதிநீர் இணைப்புங்கிறத பாராட்டி அவர் வந்து பேசி முடிச்சிட்டார். அப்போ நம்ம இது ஒன்று தொடர்பு படுத்தி பார்க்கும்போது, பழைய அறிக்கையும் தொடர்பு படுத்தி பார்க்கும்போது இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டுக்கு அவர் வந்து சேர்ந்துட்டாருன்னு அர்த்தம். ஒன்று, இப்போ இதை நீங்க ஏன் வெளிப்படையாக அவர் தெரிவிக்கல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, அவர் நிச்சயமாக வெளிப்படையாக தெரிவிக்க மாட்டார். ஏனென்றால் அப்போ அவர் தமிழ்நாட்டில் தனியாக ஒரு கட்சியை தொடங்கி தான்
அத்தனை 20 தொகுதிகளிலும் நின்று தன்னுடைய கட்சியினுடைய வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர் நீங்க பாஜகவோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டு விட்டால் இன்னொரு கட்சியை தொடங்க வேண்டிய அவசியமே இருக்காது. அப்போ இயல்பாகவே அவரை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு கட்சி, அவருடைய ஒரு சிந்தனைகளை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு கட்சி, அதற்கான ஒரு வடிவத்தை இந்த தேதியில் இன்றைக்கு அவருடைய இந்த ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் அவர் செய்யவில்லை. அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலின் போது அதை செய்வார். அதற்கான ஸ்பேஸை அவர் குறுக்கிக் கொள்ள விரும்பவில்லை. இன்னைக்கு வெளிப்படையாக தெரிவித்தால் இப்ப சொன்னதுலேருந்தே நீங்க ஆட்டோமேட்டிக்கா இனிமே கொண்டு அவர் பாஜகன்னு தான் வச்சு திட்ட போறாங்க எல்லாரும், அது வேற விஷயம். ஆனா நீங்க இயல்பாகவே நீங்க ஓப்பனாக நீங்க பாஜகன்னு சொல்லிட்டீங்கன்னா இயல்பாகவே அவருக்கான ஸ்பேஸ் குறுகி போய்விடும். அந்த ஸ்பேஸை குறுகி போகாம வைத்துக் கொள்றாரு ஹசீனா. அப்போ நீங்க நேரடியாகவே ஒரு பாஜகவின் முகம் அப்படிங்கிற விமர்சனம் பண்றதுக்கான ஒரு வழி ஏற்படுத்திட்டாருன்னு நினைக்கிறீங்களா ரஜினி? கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும் அவர் பாஜகவோட முகம் தான் தெரியும். அவங்க டாட்டர் என்ன பொசிஷன்ல இருக்காங்க அந்த வாரியத்தில் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து அவர் நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு இருக்கார். ஒரு அரசியல் பர்டிகுலராக எலெக்ஷன் டைம் அப்புறமும் இது மாதிரி அவர் யாரை சார்ந்து இருக்கிறாரோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிற ஜெயலலிதா உயிரோடு இருந்தப்போ கூட நான் தாமரைக்கு தான் ஓட்டு போட்டுட்டு வந்தேன் அப்படின்னு கூட அவர் சொல்லியிருக்காரு. அதனால் அவர் ரைட் ஃப்ரம் த பிகினிங் பிஜேபி மைண்டட் தான். அதை கரெக்டாக இந்த எலெக்ஷன் டைமில் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நீங்கள் பர்சனலாக கேட்டிங்கன்னா அவர் நான் ஒரு பெரிய அரசியலில் அவர் சொல்றதுனால ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுடும் அப்படின்ற மாதிரிலாம் நான் பார்க்கல. அது மாதிரி சூழல் ஐம் நாட் கன்சிடரிங் அட் ஆல். நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து அவர் பண்றாரு. இப்போ அவர் பண்றது எனக்கு ஃபன்னியா இருக்கு. இப்போ என் பையனே ஸ்கூல் படிக்கிறான், பெரிய பையன் காலேஜ் படிக்கிறான். வி ஃபீல் வெரி ஃபன்னி. இந்த ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்றது we are not taking it very ஆமா விளையாட்டா அவர் பண்ணிட்டு இருக்காரு. திருமதி மீனாட்சி, அதை நேரடியா பாஜக அவருடைய ஆதரவு பெறதுல என்ன சிரமம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க பல தடவை முயற்சி பண்றீங்க, அவரோட ஆதரவு நேரடியான ஒரு ஆதரவு வேணும்னு நினைக்கிறீங்க. ஆனா திரு வெங்கடேஷ் சொல்ற மாதிரி அவர் அப்படி சுத்தி சில விஷயங்களை சொல்றாரு. இதை நீங்க இந்த மறைமுக ஆதரவே போதும் அப்படின்னு நினைக்குதா பாஜக? பாஜக தன்னுடைய கதவுகளை நிறைய பேருக்கு திறந்துதான் வச்சிருக்கு. யாரெல்லாம் மக்களுக்கு உண்மையா சேவை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதுலயும் பிரபலங்கள் வர்றதுலயே அது ஒரு அரசியல் கட்சிக்கு அது தேவையான ஒரு வலிமை தான், கூடுதல் அட்வான்டேஜ். எஸ் ஆஃப் கோர்ஸ், இட்ஸ் ஆப்வியஸ்லி அது இல்லைன்னு சொல்லல. அதுலயும் இந்த மாதிரியான ஒரு ஒரு அரசியலுக்கு தேவையான ஒரு கண்ணியம், கட்டுப்பாடு, கடமை உணர்வு, நல்ல சிந்தனை உடையவங்க, ஒத்த சிந்தனை உடையவங்க அப்படின்ற ஆங்கிளில் ரஜினிகாந்த் அவர்களை பாஜக அணுகினது உண்மை. ஆனால் ஒரு டெர்மினாலஜி யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, தேர் வாஸ் அ ப்ரெஷர் த்ரஸ்ட் ஆன் ஹிம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அது ஒரு அரசியல் களத்தில் இந்த மாதிரி விவாத மேடைகளும் எதிர்கட்சிகளும் கையாளக்கூடிய ஒரு சொற்றொடர். அது உண்மை கிடையாது. அந்த மாதிரியான ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டது. அது அவருடைய அவருடைய சிந்தனை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் தன்னுடைய தோற்றத்தை எந்த விதத்திலையும் ஒரு மாயையா காட்டாத, இருக்கிறத ஒரிஜினலா காட்டக்கூடிய ஒரு மாற்று சிந்தனையுடைய ஒரு பெரிய மனிதர். ஓகேவா? அப்ப அவருடைய சிந்தனையில எப்ப வரணும், எப்படி வரணும், எந்த நேரத்துல வரணும் அப்படின்றது அவரோட பஞ்ச் டயலாக் மாதிரியே அவர் எப்ப சொல்லிக்கிட்டே இருக்காருங்கிறதா பிரச்சனை. அவங்க சொன்ன ஹசீனா சொன்ன மாதிரி இதெல்லாம் ஒரு தனி மனிதனுடைய உரிமைங்க. அதாவது அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவருக்கு சிந்தனை இருக்கட்டும், அவர் ஒரு ஆன்மீகவாதியும் கூட இருக்கட்டும். அவருக்கு எங்க இருந்து உத்தரவு வரணுமோ, அவருடைய ஆழ்மனதுல இருந்து வரணுமோ அதெல்லாம் வரும். வரதுக்கு போதே இவ்வளவு பயப்பட்டா வந்தா என்ன பண்ண போறீங்க எல்லாரும்? எல்லாமே ஒரு வார்த்தையிலேயே ஒரு கட்சிக்கு பலம் சேர்த்து விடுவாரோ. ஏற்கனவே கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இவருடைய இந்த வார்த்தையுமே அந்த கூட்டணிக்கு ஒரு இன்னொரு பலத்தை கொடுத்துருமோன்ற பயத்திலேயே இவ்வளவு பெரிய விவாதங்கள்லாம் நடத்துறீங்க. அப்படிதான் இருக்கட்டுமே, நல்லவங்களோட நல்லவங்க சேரட்டுமே, அதனால மக்களுக்கு நன்மை நடக்கட்டுமே. அவர் என்ன சொன்னாரு? கொஞ்சம் பேச சொல்லுங்க. ஒரே அதாவது பாரதிய ஜனதா நீங்க பல சாதனைகள் சொல்றீங்க, நாங்க தேச பாதுகாப்புன்னு சொல்றீங்க, எல்லா விஷயமுமே பேசுறீங்க. அவ்வளவு நல்லதா இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை செஞ்சிருக்கக்கூடிய உங்களை நேரடியா ஆதரிக்கிறதுக்கு அவர் என்ன விஷயம் தடுக்குது? அவருடைய தனி மனிதனுடைய அவருடைய தன்மை சார். அதெல்லாம் நம்ம அதெல்லாம் போய் நான் பேச முடியாது. நீங்க கேக்குறீங்கன்றதுக்காக நான் ஏதோ ஒன்று சொல்ல முடியாது. இட் இஸ் பியூர்லி டிபெண்டன்ட் அப்பான் ஹிஸ் ஓன் கமிட்மெண்ட்ஸ், ஹிஸ் ஓன் பர்சனல் இஷ்யூஸ். அதை அவர் தான் அதை முடிவு பண்ணணும்.
அவர் வந்து எந்த கட்சி வந்து தன்னோட மேனிஃபெஸ்டோல உண்மையாவே மக்களுக்கான ஒரு லாங் ஃபார் சைட்ல ஒரு நல்ல விஷயம் எது வந்து ஒரே கல்லுல பல நல்ல விஷயங்கள், வறுமையை ஒழிக்கப்படும், வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்படும், அத்தனையுமே வந்து உங்களுக்கு நதிநீர் இணைப்பு பண்ணும். அது அவருடைய ட்ரீம் ப்ராஜெக்ட். வாஜ்பாய் கிட்டயே பகிரக பிரயத்தனம்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி ஒரு பகிரத யோஜனா அதுக்கு பேர் வைங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இது வந்து இட்ஸ் a long vision of சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இதை நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. அதை கொண்டு வந்திருக்க பாஜகவுக்கு அவர் தன்னோட கன்சென்ட் கொடுத்திருக்கிறாரு. இதையே காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோல செய்யற அளவுக்கு அவங்களுக்கு அந்த மாதிரியான சிந்தனை இல்லை. அவங்க சிந்தனை மாறுபட்டிருக்கு. இதை இவங்க கொண்டு வந்திருந்தாலும் ரஜினிகாந்த் அவர்கள் பாராட்டி இருப்பார்கள். அவர் ஒரு நியூட்ரல் மேன். he wants the welfare of the society. ஓகேவா? அதை நீங்க கொண்டு வந்திருந்தாலே பாராட்டி தான் இருப்பார். அதை நாங்க கொண்டு வந்திருக்கோம். அவர் பாராட்டும் எங்களுக்கு, அவருடைய திரு ராசி அழகப்பன் நதிநீர் இணைப்பு பத்தி நீங்க பாரதியார் காலத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அது ஒரு சாத்தியமில்லாதுன்னு சொல்லி ஒரு குழுவினர் நம்ம ஒரு குழு இல்லை, உலகம் முழுவதும் சொல்லப்படுகிறது. இன்னைக்கு இருக்கிற சுற்றுப்புறச் சூழல், இன்னைக்கு இருக்கிற நதிநீர் வந்து அந்த வளத்தினுடைய அந்த யோசனைகள் எல்லாமே நீங்கள் வந்து கிராமங்களில் வந்து குளம், ஏரி, அதை வந்து அது மாதிரி நீர்வளங்களை தான் சேகரிக்க மொழியே அணைகள் கூட கட்டக்கூடாது. அந்த நீர் போகிற போக்கள் தான் போகணும். அப்போது நடைமுறை சாத்தியமில்லாத ஒரு விஷயத்தை அதான் பகீரத யோஜனான்றமே. அது அதாவது இந்த யோசனை சொல்லிட்டா 15 வருஷத்துக்கு காவிரியிலிருந்து தண்ணி கேட்க முடியாது. ஏன்னா வரப்போது பாருங்க சொல்லிட்டே இருக்க வேண்டியது தான். இது தமிழ்நாட்டுக்கு வந்து உலகத்திலேயே இன்று மறுபரிசீலனை செய்து கொண்டிருக்கின்ற நீர்வள மேம்பாடு யோசனையை இவர்கள் முன்வைக்கிறார்கள். வரவேற்கிறோம். நீங்க தான் சொன்னீங்க இதை இவர் சொல்லல, பாரதியார் சொல்றாரு சொன்ன அது கனவு. இதுக்கு வாஜ்பாய் கனவுன்னு சொன்னாங்க. சொன்ன பாரதியார் சொன்னார். பாரதி சொன்னதா ஏத்துப்பீங்க, ரஜினி ஏத்துக்கலைங்க, சொன்னான்னு தான் சொன்னேன் நான். நீங்க அது இறைவனே சொல்லியிருந்தா கூட இந்த நடைமுறைக்கு பசிக்கு வந்து அது உணவாக இருந்தால் தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். அதெல்லாம் மாற்றி திருத்தி எழுதப்படலாம் மனித வளத்துக்காக. நான் என்ன சொல்ல வரேன்னா, ரஜினிகாந்த் அவர்களுடைய மிகப்பெரிய புத்திசாலித்தனம், நான் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிக பெரும் புத்திசாலி ஆளுமை மிக்கன்னா அதை விட பல மடங்கு புத்திசாலி ரஜினிகாந்த். ஏன்னு கேளுங்க, பட்டும் படாமல் பேசக்கூடியதா அரசியல்ல, நீடித்த அரசியல்ல ஒருவன் வந்து மேலே வர்றதுக்கு வழி. அது ரஜினிகாந்த் கட்சியே ஆரம்பிக்கலங்க. இல்ல, அவர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு 95% முடிச்சிட்டாரு. ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஆக தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். தன்னை சார்ந்திருக்கிற ரசிகர்களையும் நம்பியிருக்கிறவர்களையும் அப்படியே இருங்கன்றார். நேரம் வரும் நான் வருவேன்றார். ஆக அதையும் அவர் சஸ்டைன் பண்ணல. கமலஹாசன் அவர்கள் 40 வருட கால நட்பு, தனியாக ஏதோ பேசுகிறார். வெளியில் வந்து எல்லாரும் நெருக்கடி கொடுக்குறாங்க. நீங்கள் ரஜினிகாந்த் உங்களுக்கு வந்து ஆதரவு தரலையான்னு. ஏங்க என்கிட்ட சொன்னாருங்க, நான் அடிக்கடி கேட்கக்கூடாதுங்க, நாகரிகம் இல்லைன்றார். அதே தான் இப்பொழுது வந்து நிருபர்கள் கேட்கிற போது ரஜினிகாந்த் ரொம்ப சாதுரியமாக சொல்கிறார், நட்பு கெட்டுறாதீங்கன்றார். அப்போ இல்லைன்னு சொல்லலை, இருக்குன்னு சொல்லலை. இன்னொன்று, திராவிட கட்சிகளையே ஒழிப்பது தான் முதல் வேலைன்னு சொன்ன எல்லா கட்சிகளோடு இருக்கு. பாஜக ஆதரிக்கிறவர் ஒரு கருத்து சொல்றாரு. பாஜக சேர்ந்து இருக்கிற கூட்டணி பற்றி ஒரு வார்த்தையோட சொல்லலாம். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இல்லை நீங்க அது கமல் குறித்த அந்த கேள்விக்கு அவருக்கு ஆதரவு இருக்கா இல்லையா அப்படின்னா, இருக்கு அப்படின்னு சொன்னாதான் இருக்கு, அப்படிதானே? அதான் சொல்லலையா? இங்க பாருங்க, இப்போ ஒருத்தர் வர்றீங்களா இல்லையா, இல்லை அப்புறமா கேளுங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? வரலாம், வராமலும் இருக்கலாம். அதுதான் நான் சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன். ரஜினிகாந்த் அவர்கள் பொதுப்படையான சொற்களை பயன்படுத்தி தான் எதிலையும் சிக்காமல் இருந்து கொண்டிருக்க. ஆனால் அது பிரச்சனை அவருக்கு என்னன்னா, தான் ஒரு கட்சி ஆரம்பித்து வருகிற போது இந்த சொற்கள் எல்லாம் இடைஞ்சலாக வரும். ஆனால் அதையும் கவலைப்படாமல் இந்த இது அரசியல் யூகம் போகும், அதுவும் போயிடும். அரசியலில் மட்டும் நண்பனும் இல்லை, எதிரியும் இல்லை. இதே கமலஹாசனை நாளை ஒரு நாள் அரவணைத்து நண்பா நாம் ஒன்றா போகலான்னு சொல்லலாம், நான் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எனவே இவர் சொல்கிற வார்த்தைகளை நான் முழுசாக நம்ப மாட்டீங்க. தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு விவாத களம் தொடரும். மீண்டும் வரவேற்கிறோம். இது சிபி காட்டன் வழங்கும் விவாத களம். பாரதிய ஜனதாவை பாராட்டும் ரஜினி, பின்னணி என்ற தலைப்பில் நான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். திருமதி மீனாட்சி, ரெண்டு மூணு விஷயங்கள் பழைய விஷயத்திலேருந்து பார்க்கும்போது எந்த இடத்துல ரஜினியும் பாஜகவையும் ஒரே முகமாக பார்க்கக்கூடிய சூழல் வருதுன்னா, அந்த ஸ்டெர்லைட் போராட்டத்தின் போது கூட மிகப்பெரிய அளவில் ரஜினி மீது விமர்சனம் வைக்கப்பட்டது இல்லையா?
இந்த போராடினா நாடு சுடுகார் ஆயிரும், இந்த போராட்டத்தில் சமூக விரோதிகள் ஊடுருவிட்டாங்க, இந்த மாதிரியான கருத்துக்களை வைக்க போடும்போது இதே கருத்தை அதுக்கு முன்னாடி பாரதிய ஜனதா பயன்படுத்தியது. போராட்டத்தில் சமூக விரோதி இருக்கிறாங்க, போராடினா நாடு சுடுகாராயிரும், தொழில் முதலீடுகளை நீங்கள் ஈர்க்க முடியாது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் என்னெல்லாம் பாரதிய ஜனதா சொன்னிச்சோ அதையெல்லாம் ரஜினி அவருடைய குரலில் சொல்கிறாரு. அப்போ அந்த அந்த அதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் இது ரெண்டும் ஒரே முகமாக இருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. குறிப்பா அந்த இப்போ ஸ்டெர்லைட் மாதிரியான இப்போ தூத்துக்குடி மாதிரியான இடங்கள்ல இப்போ தமிழிசை போட்டிடுறாங்க. இது போன்ற இதுகளுக்கு எதிரான பிரச்சனை ஆகக்கூடும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அந்த மாதிரியான கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. அவர் சூப்பர் ஸ்டார்ன்றதுனால இந்த அளவுக்கு தெரியுது. ஊடகங்களையும் அதை வந்து அந்த அளவுக்கு வந்து பிரகடனப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு தூத்துக்குடியிலேருந்து ஸ்டெர்லைட் சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் அதனுடைய வேலைகள்லேருந்து இதெல்லாம் சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் அதே ஸ்டெர்லைட் ஆலை திறக்கப்படணும்னு மனுவும் அனுப்பிச்சிருக்கிறாங்க பிஎம்ஓக்கு. இல்ல நான் அது ரெண்டு இது இருக்கு. அந்த மாதிரி கருத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து அதே மாதிரி தான் கருத்து இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அவருடைய கருத்து இப்படி இருக்கலாம். அது வந்து நம்ம வந்து அவர் ஏன் சொல்றாரு அப்படின்றது அவரோட ஆங்கிள் பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு, அதனால வந்து நிறைய பேருக்கு வேலை இழப்பு ஏற்படும். அது உண்மை இல்லையா? எனி கம்பெனி இட் மைட் பி எந்த கம்பெனியா இருந்தாலும் ஏன் இங்க இருக்கக்கூடிய மணலியில் இருக்கக்கூடிய கம்பெனினால அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த துணி காய போட்டு போனீங்கனாலும் ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது அந்த ஆர்சனிக் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து எல்லா துணியிலுமே வந்து பாத்தீங்கன்னா பிளாக்கா இருக்கும். ஸோ எனி கம்பெனி இட் மைட் பி அது வந்து என்விரான்மெண்ட்டை வந்து ஒரு லெவலுக்கு ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு பொல்யூட் பண்ணும் தான். பட் அந்த என்விரான்மெண்ட் பொல்யூஷனை எந்த வந்து ஸ்டாண்டர்ட்ஸை வந்து என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதை அந்த கம்பெனி ஃபாலோ பண்ணணும். அதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்றாங்கன்னும் போது அதை வந்து ஓவர் கம் பண்றாங்க. சில சர்டிபிகேட்ஸ் வாங்கலைன்னா அதை வந்து வெறும் காசு வாங்கிட்டு கொடுத்தது எதையும் ஆலோசனைக்காம பண்ணது யாருன்னு எந்த கவர்மெண்ட்னு பாத்தீங்கன்னா அது நிச்சயமா லோக்கல்ல ஸ்டேட்ல திமுகவா இருக்கும், சென்ட்ரல்ல வந்து காங்கிரஸா இருக்கும். அதன் மூலமா அங்க நடந்த துப்பாக்கி சூட்டை நம்ம நியாயப்படுத்த முடியுமா? நான் துப்பாக்கி சூட்டை நியாயப்படுத்துறது அதெல்லாம் இல்ல. இப்ப ரஜினிகாந்த் வந்து துப்பாக்கி சூட்டை நியாயப்படுத்தினாரா? அதெல்லாம் நம்ம தவறான பதிவுகள் எல்லாம் வந்து ஊடகத்துல வைக்க கூடாது. அதோட தொடர்ச்சி தான் அது. அந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சி. நம்ம இதோட நிறுத்துவோம். அவர் வந்து அவருடைய கருத்து வந்து வேலை வாய்ப்பு, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு பாதிக்கும், அந்த ஆங்கிள் உற்பத்தி பாதிக்கும், ஏற்றுமதி பாதிக்கும், இதனால நாடு பொருள் ஈட்டுறது பாதிக்கும், அந்த ஆங்கிள் தான் அவர் அப்படி பேசினார். அந்த மாதிரி ஆங்கிள் இதுவும் உண்மைதான். எப்படி வந்து மக்கள் வந்து அந்த கழிவுகள்னால பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்றாங்களோ அது வந்து 100க்கு 100 உண்மைனா அதனுடைய மறுபக்கம் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் உண்மை. அப்போ நம்ம தீர விசாரிச்சு ஆலோசிச்சு உண்மையாவே அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அந்த மக்கள் அங்க என்ன விரும்புறாங்களோ, மக்கள் எங்களுக்கு வேணான்னு சொன்னா சட்டம் அதை ஏத்துக்கிட்டு அதை நம்ம அரசாங்கம் அதை தான் பண்ண போகுது. அதனால ரஜினி வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து உங்களுக்கு வந்து மக்களுக்கு விரோதமா எதுவும் சொல்லல. அது அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய சில மக்களினுடைய குரலை தான் அவருமே அங்க பிரதிபலிச்சிருக்காரு. அங்க வந்து பெருமளவுல வந்து இயற்கைக்கான பாதிப்பு எதுவும் ஏற்படக்கூடாதுன்றதுல வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ வேலை வாய்ப்புக்கும் கொடுக்கணும். அது மரியாதைக்குரிய மீனாட்சி அவர்கள் சொல்றது புரியுது. விட்டுருங்கன்றது தான் இதனுடைய முழு வடிவனுடைய தொகுப்பு. அதாவது உலகம் முழுக்க மக்கள் வாழ்வியலுக்கு பாதிக்காத எல்லா விஷயங்களும் வந்து வரவேற்கப்படுகின்றது தான் விஷயம். போபால் விஷயம் இருந்துச்சு, அதனுடைய பலன் இப்போ தெரிஞ்சது. இதே மாதிரி அணு உலை பிரச்சனைகளை சொல்லுகிற போது அதை வந்து ஆதரிக்கணும்னு அவசியம். நீங்கள் வந்து மக்கள் தான் முக்கியம், மக்களுடைய நலன், இயற்கை, இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு எதிராக நான் என்ன ஒன்று சொல்கிறேன், ரஜினிகாந்த் அவர்கள் மிகவும் மரியாதைக்குரியவர். நான் பல காலம் அவரோடு இருந்திருக்கிறேன். அவருக்கு சொல்லப்படுகிற செய்திகளிலிருந்து ஒரு சில வார்த்தைகள் அவர் கருத்து சொல்கிறாரு. அதுக்கு பிற்பாடு அவரே அமைதியாக இருந்தார். அப்படின்னு என்னன்னு சொன்னால் தொடர்ச்சியாக அரசியல் ரீதியாக மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள் கூர்ந்து பார்த்து சொல்கிறவர் அல்ல. மனசுல படுது, ஏதோ நடக்குது சொல்றாரு. ஒரு உச்ச நட்சத்திரமா இருக்கிறவரு ஏதோ மனசுல தோணுது சொல்லிட்டு போட்டு இல்ல, அவருக்கு வருகிற தகவல்கள், அவருக்கு வருகிற தகவல்களில் இருந்து ஒரு நிலைப்பாடு எடுத்து அவர் சொல்றாரு. அது ஒரு பாருங்க, நான் சொல்றேன் பாருங்க. இப்போ பாஜகவை ஆதரிக்கிற மாதிரி சொல்லியிருக்காருன்னு சொல்றீங்க. பாஜக வந்து திராவிட கட்சிகளே நாங்கள் ஒழிச்சிடுவோம்னு சொன்ன அந்த கூட்டணி தான் இப்போ பெரும்பான்மையாக இருக்குது. அப்போ பாஜகவை ஆதரிக்குதுன்னா மற்றவங்கெல்லாம் மற்ற 35 இடம் அப்போ ரொம்ப சூசகமாக பேசுகிறவர் அவர். நீங்கள் பாஜக ஆதரிக்கிறதுனா பாஜக ஆதரிக்கிற எல்லாவற்றையும் ஆதரிக்கணும்ல, அப்படி பண்ணலை. ஏதோ ஒன்று சொல்கிறார், எல்லா அரசியல் கட்சியினுடைய கொள்கைகளையும் படித்து பார்த்து விட்டு இதில் ஒன்றை பிடித்திருக்கிறேன்னு சொல்கிறவர் அல்ல. அவர் தனக்கு நியாயமான இந்த சூழல்களை சில வார்த்தைகள் மூலமாக கையாண்டு இருக்கிறவர். ஏன்னா அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்கிறார். தமிழகத்தில்
தான் ஆளுமை செய்ய வேண்டும் என்று சொல்கிற போது தேசிய கட்சிகளோடு பகைச்சிக்கவும் மாட்டார், ஆதரிக்கவும் மாட்டார். அந்த புத்திசாலித்தனமான ஒரு வார்த்தையில் ஒன்றுதான் நதிநீரை பற்றி அவர் சொல்கிற வாசகம். திரு வெங்கடேஷ், அதாவது தொடர்ச்சியா அந்த நதிநீர் இணைப்பை பற்றி சொல்லும்போது மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் நதிகள் இணைப்பு திட்டத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கணும் அப்படின்னு மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? மீண்டும் வந்தால் அப்படின்னா வரணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமாம், இப்போ நீங்கள் அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட் ஆரம்பமே நீங்கள் வந்து அதில் தேர்தல் அறிக்கையில் அவர்கள் வந்து மிக தெளிவாக இந்த நதிநீர் இணைப்பை பற்றி பேசியிருக்கிறாங்க. நாங்கள் இதை வந்து வாஜ்பாய் காலத்திலே இதை நான் அவருக்கு தெரிவித்திருக்கிறேன்னா வந்து கோர்வையாக அதை சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்போது அவருடைய நோக்கம் வந்து அவர் தன்னளவில் இந்த நதிநீர் இணைப்பு அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு இஷ்யூவாக அவர் கருதுகிறார். அதை வந்து நிறைவேற்றுவது என்பது பல வேலைவாய்ப்புகளையும் பல இடங்களில் வந்து சுபிட்சத்தையும் கொண்டு வரும் அப்படின்னு அவர் நம்புகிறார். அதுக்காக அதை சொல்ல ஒரு விஷயத்தமாக சொல்லி அதை செய்யக்கூடியவர்கள் அவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பாஜக. அதுக்கு தனக்கு அந்த கருத்து தனக்கு ஒப்புதல் உடையது அப்படின்னு அவர் சொல்றார். இப்போ நீங்க இப்படி புரிஞ்சுக்கோங்களேன், வேற எந்த தேர்தல் அறிக்கையையும் அவர் இன்னும் படித்து தன்னுடைய கருத்தை தெரிவிக்கவில்லை. வேறு எந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அவர் பதில் சொல்லவில்லை. அப்போது ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் எடுத்திருக்காரு. அது பாஜகவுடைய தேர்தல் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும்தான் எடுத்துக்கொண்டு அவர் பேசுகிறார். அப்போது நீங்கள் இப்படி புரிந்து கொள்ளுங்க, அவர் மற்றதெல்லாம் பார்க்கலையா அப்படின்னா நிச்சயமாக பார்த்துருப்பார். மற்றதெல்லாம் அதிலெல்லாம் அவருக்கு பிடித்த அம்சங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் வந்து வெளிப்படையாக அதை தெரிவிக்கவில்லை. ஆனால் அவர் சூஸ் பண்ணது ஒரே ஒரு தேர்தல் அறிக்கையான பாஜக தேர்தல் அறிக்கையை மட்டும்தான். அதிலிருந்து தன்னுடைய பிடித்த ஒரு அம்சத்தை மட்டும் எடுத்து பேசுகிறார். அப்படின்னா இந்த செலெக்ஷன் அதில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் அம்சத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு பேசுவது என்பதெல்லாம் ஒரு மிக தெளிவான அரசியலினுடைய பின்னணியிலிருந்து வரக்கூடியது. அது அவருடைய சொந்த கருத்து ப்ளஸ் அதே சமயத்தில் அவருடைய நிலைப்பாடுகளை ஒட்டி இருக்கக்கூடிய கருத்து. அதை சொல்வதன் மூலமாக அவருக்கு ஒரு சிலருக்கு என்னென்ன செய்திகளை தெரிவிக்க வேண்டுமோ, குறிப்பாக தன்னுடைய சொன்னீங்க அந்த கன்வே பண்றாருன்னு சொல்றீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு, தெளிவா என்னுடைய அரசியல் நிலைப்பாட்டில் நான் ஏற்கனவே சொன்னதுதான், அதுல எந்த மாற்றம் இல்லைன்னு சொல்றாரு. அந்த இடத்துல தான் அதோட உண்மையான குழப்பமான இடத்துல வந்து நிற்கிறார். அதாவது என்னுடைய அரசியல் நிலைப்பாடு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தெரிவித்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன, அதுல நான் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை அப்படின்னு ஒரு நிலைப்பாடு அப்ப சொல்றாங்க. இப்போ இந்த இடத்துல நீங்க அதான் சொல்றேன், அந்த ஒரு 3 லிங்க் இருக்கு. ஒன்னு கமல், ரெண்டாவது இந்த பழைய அறிக்கையில் நான் சொல்லிட்டது, மூணாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பிட்ட இந்த பர்டிகுலர் நதிநீர் இணைப்பு, இதை நான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த மூணுத்தையும் நீங்கள் ஒருங்கிணைச்சு பார்த்தீங்கன்னா 1 3 சேரும், நடுவில் இருக்க 2 சேராது. இந்த 2 சேராது அப்படின்னா அந்த தேர்தல் அறிக்கை வந்து நான் வந்து சொல்கிறேன், நான் முன்னாடியே என்னோட நிலைப்பாடை நான் வந்து சொல்லி தெரிவித்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அரசியல் ரீதியாக அவரை தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக சொல்லப்பட்ட ஒரு வரி. அதாவது இங்கே நாளைக்கு மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி எப்படிப்பட்ட அரசியல் நிலைமைகள் வரும் என்பதை தெரியாத சூழ்நிலையில் தன்னை நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, நான் வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டேன், நான் யாருக்கும் ஆதரவு தெரிவிக்க போதில்லை, நான் தான் சொல்லிட்டேனே, நான் இது எனக்கு அந்த பர்டிகுலர் அம்சம் பிடிச்சிருந்தது, அதை நான் வந்து இன்னைக்கு ஆதரவு தெரிவித்தேன் அப்படின்னா நாளைக்கு திருப்பி ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் விளக்கம் கொடுக்க வேண்டி வருமேயானால் அவர் என்ன சொல்வார்னா, நான் அந்த ஒரு பர்டிகுலர் அம்சம் மட்டும்தான் எனக்கு பாஜகவோட தேர்தல் ஆதரிக்க நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிடுவார். அப்ப என்ன அர்த்தம், நீங்க நான் இஷ்யூ பேஸ்டான ஆதரவை தான் தருகிறேன், இந்த இஷ்யூல இந்த பர்டிகுலர் நதிநீர் பிரச்சனை இஷ்யூல பாரதிய ஜனதாவுக்கு என்னுடைய ஆதரவு இருக்கிறது. அப்படி பாரதிய ஜனதா சொன்ன செய்தி எனக்கு பிடித்திருந்தது, அதைத்தான் நான் எடுத்து சொன்னேன். ஆதரவுன்னு கூட சொல்ல மாட்டாரு, அந்த பிடித்திருந்தது அதனால் அதை நான் ஹைலைட் பாராட்டினேன்னு சொல்லுவார். அப்ப என்னன்னா இது அவருடைய தரப்புலேருந்து சொல்லப்படக்கூடிய நியாயமாக இருக்கும். ஆனால் இது மக்கள்கிட்ட என்ன போய் செய்தியாக சேரும், கூட்டணி கட்சிகள்கிட்ட என்ன செய்தியாக சேரும் அப்படிங்கிறதும் நீங்கள் கூட இருந்து பார்த்துக்கணும். ஆக்சுவலாக அதில் கீழே இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையும் கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கிட்டையும் மிக தெளிவாக இந்த செய்தி போய் சேரும். அவர் பாஜகவினுடைய இந்த பர்டிகுலர் அம்சத்தை மட்டும் ஆதரிக்கல, அவர் என்டையர் அம்சத்தையும் தான் ஆதரிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் போய் தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு விவாத களம் தொடரும். மீண்டும் வரவேற்கிறோம். விவாத களத்திலே நாம் இன்று பாஜகவை பாராட்டும் ரஜினி பின்னணி என்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியோட நிறைவில் கிட்டத்தட்ட நிறைவுக்கு வந்துட்டோம். திருமதி ஹசீனா, உங்களுடைய நிறைவு கருத்துக்கள் ரஜினியுடைய இந்த சின்ன வயசுல அம்மா வந்து நமக்கு நிலா ஓடிவா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ஊட்டினது ஞாபகம் இருக்கும். கவிதைகள் எல்லாமே வந்து யதார்த்தமாக ஆயிட முடியாது. பாரதி ஒரு கவிதை சொல்றாரு, இப்போ ரசிச்சுட்டு போயினாலும் தான். இப்போ நடிகரான ரஜினிகாந்த் வந்து ஒரு கனவு காண்றாரு,
அதெல்லாம் பாசிபிளா? இயற்கையாகவே மனிதன் வந்து படைக்கப்பட்டப்போ கடவுள் அவன் இப்படி தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஐப்ரோ இருக்குன்னா அந்த வேர்வை டைரெக்டாக கண்ணு உள்ள போய் பற்றக்கூடாதுன்றதை இப்படி படைக்கப்பட்டிருக்கோம். கடவுளோட படைப்புகளில் வந்து நம்ம சேலஞ்ச் பண்ணுறது வந்து நம்மளோட வேலைகள் கிடையாது. இப்போ ஒரு நதிகளை இணைக்கிறதுல வந்து எந்த அளவுக்கு டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்ட்டு அத்தனை வல்லுநர்களும் சொன்ன பிறகும் 1996 2019 வரைக்கும் இப்போ வரைக்கும் கூட ஒரு சமரச குழு ராமர் கோவிலை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கூட அதை மேனிஃபெஸ்டோவில் இணைக்கிற ஒரு பாஜக தன்னோட மேனிஃபெஸ்டோவில் என்ன வேணாலும் சொல்லும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு திராவிட கட்சியில் திமுக ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், எது வேணாலும் ஆகட்டும், அவருக்கு ரசிகர்கள் அப்படின்னு ஒருத்தவங்க உண்டு. பட் தொண்டர் வேற. தொண்டர்கள் அப்படிங்கிறது இப்போ காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தொண்டரோ இல்லை திமுக சார்ந்த தொண்டரோ அவர் வந்து இன்னைக்கு இது சொல்லிட்டார் அப்படிங்கிறதுனால அவர் சொல்றதை வந்து செய்ய போறது கிடையாது. தொண்டன் வேறு, கட்சி வேறு, நடிகர் வேறு. அதை வந்து அவர் புரிஞ்சுக்கணும். அவரோட நடிகர்கள், நாடகங்கள், அவரோட நடிப்பு தன்மை இனி செல்லாது அப்படிங்கிறது அவர் தெரிஞ்சுக்கணும். ராசியாளுக்கும் உங்களுடைய கருத்துக்கள் சுருக்கமாக. நான் வந்து இப்போவும் சொல்கிறேன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து மிகப்பெரிய புத்திசாலி. அவர் லேட்டாக வருவார், லேட்டஸ்ட்டாக வருவார். நான் இன்னும் மகேந்திரன் சார் ஒரு படத்தில் அவர் பயன்படுத்தினார், கெட்ட பயசார் இந்த காளிம்பார் ரஜினிகாந்த் சார். ரஜினிகாந்த் சார் உண்மையிலேயே வந்து எல்லோருக்கும் நல்லவராக இருக்குன்னு நினைக்கிறவர், அவர் ஆளுமை செய்ய நினைக்கிறவர். இப்போ அவர் எடுத்திருக்கிற நிலைப்பாடு என்பது பட்டுக்கும் செய்யலை, படாமல் செய்யலை. பட்டுச்சுன்னா புரிஞ்சுக்கோ, படலைன்னா விட்டுடு. நான் என்ன இன்றைக்கி சொன்னேன் என்று சொல்வது போன்ற வெங்கடேசன் சொன்ன கருத்துக்களுக்கு 100% உடன்படுகிறேன். ரஜினிகாந்த் அவர்கள் கலைஞனாக என்று சொல்கிற வார்த்தைகளை அரசியல்வாதியாக ரஜினிகாந்த் அவர்கள் நாளை மாறுபட்டும் சொல்லக்கூடிய சூழல் இந்த தமிழகத்தில் வர வாய்ப்பு இருக்கிறது. மீனாட்சி, உங்களுடைய நிறைவு கருத்துக்கள் சுருக்கமாக. இந்தியாவினுடைய முதன்மையான தொழில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம். அதுவும் நம்ம வானம் பார்த்த பூமி, மான்சூன் டிபெண்ட் கண்ட்ரி இந்த அக்ரிகல்ச்சர். இது வந்து இன்றைக்கி வந்து வலிமை பெறும். 1980s இந்த நதிநீர் இணைப்புக்கான திட்டங்கள் எல்லாம் இருக்குது. அதை வந்து முழுமைப்படுத்தினா மட்டும்தான் நாட்டினுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை வந்து பாஜக தன்னோட மேனிஃபெஸ்டோவில் கொண்டு வந்தது. ரஜினி வந்து பாராட்டினது வந்து உண்மையாகவே அவருக்கு நாட்டு மக்கள் மேலே இருக்கக்கூடிய அக்கறையை காட்டுது. பாஜகவும் நாட்டு மக்களின் மேலே அக்கறையோடு நடந்துக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்றதுனால அவர் அந்த பாராட்டை வந்து வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறது வந்து உங்களுக்கு ரெண்டுத்தையும் கோயின்சைட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது. இட் இஸ் நாட் அதுவா நல்லதெல்லாம் அதுவாக தான் நிகழும். நல்லதெல்லாம் அதுவாகவே தான் நிகழும். நல்லதெல்லாம் அதுவாக தான் நிகழும். ஓகே, அந்த மாதிரி ஒரு நல்லது நிகழ்ந்திருக்கு. மக்களுக்கும் நன்மை பயக்கும். மக்களும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கான வெளிப்பாடு மே 26 தெரியும். அடிப்படையில் வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் யாருமே இன்றைக்கும் சரி பாஜகவுக்கு வெளிப்படையாக ஒரு ஆதரவு தெரிவிக்கவில்லை. அதாவது அரசியல் கட்சிகள் கூட்டணிகள் அமைத்துக் கொண்டு அவரோடு போட்டியிடுவதற்கு தங்களோடு இணைத்துக் கொண்டார்கள். நீங்கள் வந்து அந்த ஒரு லெவலில் நடந்ததே தவிர ஊடகங்கள் மத்தியிலையோ இல்லை வந்து அறிவாளிகள் மத்தியிலையோ இல்லை வந்து பிற ஒரு சமூகத்தினுடைய மிக முக்கியமானவர்கள் யாருமே வெளிப்படையாக வெளியே வந்து நீங்கள் வந்து பாஜகவையும் அல்லது வந்து நீங்கள் மோடி அவர்களையும் தமிழகத்தில் நான் சொல்கிறேன் தமிழகத்தில் அது மாதிரி ஏற்றுக்கொண்டு பேசியவர்கள் யாருமே இல்லை. அது வந்து ஒரு பெரிய ஒரு வேக்கம் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. அது என்னன்னா ஒரு நம்பிக்கை வறட்சியை வந்து சுட்டி காட்டுவதாகவே நம்ம அதை புரிந்து கொள்ளணும். அவர்களை நம்பக்கூடியவர்களாக யாருமே இல்லை அப்படின்ற ஒரு தோற்றத்தை வந்து தமிழகத்தில் மீண்டும் மீண்டும் ஏற்படுத்தி கொண்டே இருந்த சூழ்நிலையில் இன்றைக்கு முதல் மனிதராக ஒரு பிரபலமான மனிதர் உச்ச நட்சத்திரம் வெளிப்படையாக தன்னுடைய ஆதரவை இந்த மாதிரியான ஒரு பர்டிகுலர் இஷ்யூவில் மட்டும் காமிக்கும் பொழுது நிச்சயமாக அது வந்து அந்த கட்சியின் மீதும் அந்த கட்சியினுடைய கொள்கைகளின் மீதும் அந்த கூட்டணியின் மீதும் ஒரு கவனத்தை திருப்பும். அதற்கான ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட்டை இந்த தேர்தலில் இன்னும் ஒரு 9 நாள் 8 நாள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் வந்து ரஜினி அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இது அவர் பேசினால் பெருமளவு மேல்மட்டம் மட்டுமல்ல அடிமட்டம் வரைக்கும் போய் சேரும் என்பதால் இந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை வந்து திரு ரஜினி அவர்கள் இன்னைக்கு உருவாக்கி கொடுத்திருக்காருன்னு தான் நான் புரிந்துக்கிறேன். நிச்சயமாக நேரலை நிகழ்ச்சியில் நிறைவில் இருக்கின்றோம். பாஜகவை பாராட்டும் ரஜினி பின்னணியினர் தலைப்பில் பேசுகிறோம். இங்கு வந்திருந்த 4 சிறப்பு அழைப்பாளர்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு செய்தியை அவர் தன்னுடைய தொண்டர்களுக்கு அல்லது தன்னுடைய ரசிகர்களுக்கு அவர் சொல்லியிருக்கிறார் என்ற ஒரு கருத்து இங்கு முன்வைக்கப்படுகிறது. ஒரு செய்தி செல்லுகின்ற பொழுது சில நேரங்களில் தடைகளும் கூட வரலாம். அந்த தடைகள் எல்லாம் தகர்க்கப்படுமா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை பேசித்தவங்க 4 பேருக்கும் விவாத களத்தின் சார்பில் மிக்க நன்றி. நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.